ஹலோ யூவர்ஸ், வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் டீ சேனல். இன்றைக்கி நம்ம காப்பி கேக் செய்ய போகிறோம். எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம செய்ய போகிற டிஷ்ஷுக்கு தேவையான பொருள் இந்த கப்பால் ஒரு கப்பு மைதா எடுத்து வச்சுருக்கேன், அரை கப்பு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன், அரை கப்பு பால் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 3/4 கப்பு ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஸ்பூனால் 1.5 ஸ்பூன் இன்ஸ்டன்ட் காப்பி பொடி எடுத்து வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன், 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போது இந்த காப்பி பொடியை இந்த மிக்சியில் போட்டுடுறேன். இந்த பாலையும் இதில் ஊற்றிடுறேன். இந்த சர்க்கரையும் இதில் போட்டுடுறேன். போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துடுவேன். பாருங்கள், மிக்ஸ் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டேன். இப்போது இதில் ஆயில் ஊற்றிடலாம். ஆயில் ஊற்றி கொஞ்சம் விட்டு விட்டு அடிச்சு எடுத்துன்னு வந்துடலாம். பாருங்கள், ஆயில் ஊற்றி எடுத்துன்னு வந்துட்டேன். இப்போது இது ஒரு ஸ்பூனில் கலரி பார்க்கலாம், கலரி விடலாம். விட்டு விட்டு தான் அடித்தேன். இப்போ கலரி விட்டுட்டேன். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க மைதா ஒரு கப் எடுத்து வச்சுக்கோம் இல்லையா, அதை போட்டுடலாம். சோடா எடுத்து வச்சுருக்கேன், சோடா அப்போ சோடா, பேக்கிங் பவுடர் எல்லாத்தையும் போட்டு திருப்பியும் விட்டு விட்டு அடிக்கணும். அடித்து எடுத்துன்னு வந்துடலாம். இப்போ நான் இந்த பேக்கிங் ட்ரேயில் பட்டர் ஷீட் போட்டு நெய் தடவி வச்சுருக்கேன். இதில் இந்த இதை ஊற்றிடலாம். இங்கே ஒரு ஸ்டவ்வில் கடாயை வச்சுருக்கேன், அது உள்ள ஸ்டாண்டு போட்டு வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ஃப்ரீ ஹீட்ஸ் பண்ணிடலாம். இப்போது இதை ஊற்றுனது இப்படி தட்டிடணும், ஏன்னா ஏர் பபிள்ஸ் வரும். அதனால் இப்படி தட்டி விட்டுருவோம். தட்டி விட்டுட்டேன். வேண்டாம். இது மேலே பிஸ்தாவை சின்ன சின்னதாக உடச்சி வச்சுருக்கேன், அதை போடுறேன். இப்போது கடாய் ஹீட் ஆகிடுது. இதை எடுத்து அதில் வச்சிடலாம். இப்போது கடாயில் அதை வச்சிடுறேன். എന്നിട്ട് ஸ்டவ் சிம்மில் வச்சிடுறேன். இப்போது இதை போட்டு மூடிடுறேன். நம்ம ஒரு 40 நிமிஷம் பொறுத்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 30 நிமிஷம் ஆகிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதை குச்சி வச்சு குத்துறோம். பாருங்கள், ஒட்டாமல் வந்திருக்கு. இப்போ நம்ம ஆறின பின்ன வெளியில் எடுத்துடலாம். இந்த பாருங்கள், வெளியில் எடுத்துட்டேன். நல்லா ஓரத்துலலாம் விட்டு வந்திருக்கு. இப்போ நம்ம தட்டில் போட்டு எடுக்கலாம். இப்போது இந்த பட்டர் ஷீட்டை எடுத்துடலாம்.
பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சோன்னு வெட்டி காமிக்கிறேன். பாருங்கள் எப்படி வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.